கன்னியாகுமரி அருகே தென்னை நார் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே தேங்காய் நாரிலான செங்கல், தரை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு இன்று அதிகாலை இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக ஆலையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதில் அங்கிருந்த பொருட்கள் மளமளவென எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 4 வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். எனினும் தீ விபத்து காரணமாக வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய இருந்த சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. கோகோ ப்ராடக்ட்ஸ் ஒரு தும்பு ஆலை இருந்தது. இந்த தும்பு ஆலையில் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஒரு சுமார் 3:30 மணி சுமாருக்கு திடீர்னு தீப்பிடிச்சி கிட்டத்தட்ட அதனுடைய தும்புகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. மெஷின்ஸ் எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு.